ராம் நாராயண ராம். இன்றைய சூழ்நிலையில் மனிதன் தனது இயல்பான நெறிகளை மாற்றுவது மிகவும் அவசியமாகியுள்ளது. இதன் மூலம் பூமியில் அனைவரும் சமமான முறையில் வாழ முடியும். ஒருவரும் மற்றொருவருடன் பாகுபாடு காட்டக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது அல்லது மற்றொருவரை கட்டுப்படுத்தக்கூடாது. அனைவரும் ஒருமித்தமாக அன்புடன் வாழ வேண்டும். மனிதன் ஒருபோதும் யோசிக்கவில்லை, அவனிடம் உண்மையில் சொந்தமாக என்ன உள்ளது, அவன் என்ன எடுத்துக்கொண்டு இந்த உலகுக்கு வந்தான், அவனுக்கு கிடைத்த எல்லாம் விண்வெளி, ஆகாயம் மற்றும் இயற்கையிலிருந்து வந்ததே. அவனுடைய சொந்தம் என்று ஏதாவது இருக்கிறதா? அதை மீண்டும் கேட்கிறான் அல்லது யாருக்காவது நன்றி உணர்வு காட்டுகிறான். இயற்கை நமக்கு அனைத்தையும் வழங்கியுள்ளது. ஆனால் இயற்கை எப்போதாவது உங்களிடமிருந்து ஏதேனும் திரும்ப கேட்கிறதா? சூரியன், சந்திரன், ஆகாயம் மற்றும் அனைத்து கிரக நட்சத்திரங்களும் நமக்கு அளித்த அனைத்தையும் நம்மிடமிருந்து எதையும் திரும்ப கேட்கிறார்களா? நாங்கள் உங்களுக்கு அனைத்தும் கொடுத்தோம் என்று ஒருவர் மீது நன்மை சுமத்துகிறார்களா? நம் நடத்தைதான் பாகுபாட்டை உருவாக்குகிறது. அது நம்மை பிரித்து விடுகிறது. நாம் ஆகாயம் மற்றும் இயற்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். சூரியன் ஒருபோதும் சொல்வதில்லை, நான் என் ஒளியை இந்த ஜாதிக்கே மட்டுமே கொடுப்பேன் அல்லது இந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்ல என்று. ஆகாயம் ஒருபோதும் சொல்வதில்லை, நான் சிலருக்கு உயிர் கொடுக்க மாட்டேன் என்று. கிரகங்கள், நட்சத்திரங்கள் கூட சொல்வதில்லை, நாங்கள் எங்கள் சக்தியை கொடுக்க மாட்டோம் என்று. இந்த மாதிரியான நடத்தையை மனிதனேதான் பரப்புகிறான். நாம் அனைவரும் சூரியன், ஆகாயம் மற்றும் கிரக நட்சத்திரங்களை நம் முன்மாதிரியாக கொண்டு அவ்வாறே நடந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் மனிதர்களிடையே அன்பும் ஒற்றுமையும் உருவாகும். ஆகாயம், இயற்கை, பூமி மற்றும் சக்திக்கு எப்போதும் நமஸ்காரம் செய்ய வேண்டும். ராம் நாராயண ராம் என்பதை கூறிக்கொண்டே இருங்கள். ஏனெனில் இந்த பீஜ மந்திரத்தில் முழு பிரபஞ்சமும் அடங்கியுள்ளது. ஆகாயத்திலிருந்து சக்தி கிடைத்து இயற்கை உருவானது. அந்த இயற்கையிலிருந்தே நாம் உருவானோம் மற்றும் ஒன்றிணைந்தோம். நட்சத்திரங்கள், விண்மீன்கள் அனைத்தும் ஆகாயத்திலேயே உள்ளன. சூரியனை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் உள்ளன. பிரபஞ்சம் தோன்றிய வேளையில் அது ஒரு அணுவுக்கு சமமான அளவில் இருந்தது. ஆனால் சிறிது சிறிதாக அது விரிந்து பறந்தது, வளர்ந்தது. இன்று அந்த பிரபஞ்சம் மிகப்பெரியதாகியுள்ளது. இந்த பூமியில் சுமார் 800 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் அனைவருடைய உடல்களும் ராம் நாராயண ராம் என்ற அந்த பிரம்மத்திலிருந்து உருவானவை. அதில் பஞ்சபூதங்கள் அடங்கியுள்ளன. அந்த பஞ்சபூதங்களிலிருந்தே நமக்கு சக்தி கிடைக்கிறது, நுண்ணறிவு கிடைக்கிறது. அந்த நுண்ணறிவே நமக்கு வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை எடுத்துரைக்கிறது, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று. சமூகத்தில் நிறைய ஞானிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அறியாமை உடையவர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் எப்போது உண்மை உணர்ச்சி பெறுவார்கள்? அவர்கள் எப்போது உண்மையான மனிதர்களாக மாறுவார்கள்? சூரியனின்றி யாராவது வாழ முடியுமா? காற்றின்றி நாம் வாழ முடியுமா? ஆக்சிஜன் இல்லாமல் வாழ முடியுமா? இது எல்லாம் இயற்கையின் சமநிலையால் தான் நடக்கிறது. மரம், செடிகள் ஆகியவை எந்த மதிப்பும் இல்லாதவைகளா? மனிதர்களுக்கே அனைத்து உரிமையும் உள்ளதா? நாம் மரங்களில் இருந்து பழங்களை பறிக்கிறோம், பூக்களை பறிக்கிறோம். அவற்றுக்கு வலி இல்லையா? சிறிது யோசியுங்கள். ஒரு மரம் வந்து உங்கள் தலையில் இருந்த முடிகளை பறித்துக்கொண்டு இது எங்களுக்கு வேண்டும் என்றால், ஒரு செடி வந்து உங்கள் தலையிலுள்ள எல்லா முடிகளையும் எங்களுக்கு தேவை என்றால், அப்பொழுது உங்கள் நிலை என்ன ஆகும்? உங்களுக்கு பழம், பூ தேவைப்படுகிறதென்றால் கேட்டுப் பாருங்கள். ஒருவரும் மரத்திடம் கேட்டு பெறுகிறார்களா? இதே மாதிரி மனிதர்களிடம் நடத்தினால் அவர்களது நிலை என்ன ஆகும்? அதனால் நாம் அனைவரும் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட வேண்டும். நம் உள்ளுணர்வை கேட்க வேண்டும். நம் நுண்ணறிவை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் அது சரியான வழியில் செல்லும். இதேவேளை ராம் நாராயண ராம் என்பதை கூறிக்கொண்டே இருங்கள். ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையை மீட்கும். உங்கள் கனவுகள், ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றும். உங்களின் ஆன்மாவை உங்களுக்கே நேரில் அறிமுகப்படுத்தும்.